Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. உங்களால மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். பாருங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். இதை மசிச்சாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா உருகுனதும் இதோட 2 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக இது வதங்கினதும் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ரவை நீங்கள் முழுசாக சேர்க்கலாம். பட் முழுசாக சேர்த்திங்கன்னா அது நல்லா பெருசாக இருக்கும், வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ பவுடர் பண்ணிங்கன்னா இது நல்லா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 1/2 கப் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த ரவையை நல்லா வேக வச்சு சாஃப்டாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ரவை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டால் போதும். இப்போ இதில் நம்ம ஒரு சின்னதாக உருண்டை எடுத்து இதை நம்ம ரிங் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையில் நல்லா உருட்டினிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். அதை வளைச்சி நம்ம ரிங் ஷேப்புக்கு இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரிங்காக எடுத்துருக்கேன். நம்ம ரிங் முறுக்கெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி நீட்டாக வேணுன்னா கூட நீங்கள் அது மாதிரி குச்சியாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எல்லாமே ரிங் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை சேர்த்துக்குங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ரிங்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வைங்க. எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குல ஒரு புதுவித டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம பூண்டு, கொத்தமல்லி இலைலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுன்னு நமக்கு இருக்கும். இது நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே இதை எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் லைட்டாக உப்பு காரம் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் தர மாதிரினா ரெட் சில்லி மட்டும் சேர்க்காதீங்க. லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நமக்கு உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.